ஹல்லேலூயா. குட் மார்னிங். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான சமயத்திலே நம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிறதற்கு ஆயத்தமா இருக்கீங்களா? வாருங்கள் ஜெபத்தோடு கூட. பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, ஜெபமே எங்கள் மூச்சாக, ஜெபமே எங்கள் வாழ்க்கையாக, ஜெபமே எங்கள் எல்லாமாக ஆரம்பிக்கிறதற்கும் முடிக்கிறதற்கும் பரிசுத்த ஆவியானவர் வல்லமை அருளும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். பிரார்த்தனைங்க, ஜெபம். அநேகருக்கு ஜெபம்னு சொன்ன உடனே தூக்கம் வந்துடும். சில பேர் போர் அடிக்குது ஜெப வேளையில் அப்படின்னு சொல்வீங்க. இந்த ஜெப கூட இல்லை உட்காந்துட்டா எனக்கு ஒரு மாதிரி படபடப்பாக இருக்குன்னு கூட சொல்லுவாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? ஜெபம் என்று சொன்னால் தேவனை நம் மத்தியிலே வரவேற்பது, தேவனோடு கூட ஐக்கியப்படுவது, அவரோடு சம்பாஷிப்பது. இந்த ஆச்சார ஜெபம், வரைமுறையின்படி ஜெபம், வார்த்தைகளாலான ஜெபத்தை பற்றி சொல்லவில்லை. உண்மையான ஜெபம் என்பது தேவனுடைய சன்னதியிலே ஒருமனப்படுவது, அவரோடு ஐக்கியப்படுவது. அதான் நிறைய பேருக்கு ஜெபம்னா மனசு சரியில்லைன்னா, இருதயம் சரியில்லைன்னா, ரட்சிப்பின் அனுபவம் இல்லைன்னா அந்த ஜெபத்துக்குள்ளாக வந்த அந்த உணர்வை அவர்களால் பெற முடியாது. நீங்கள் மனம் திரும்பி இருக்கீங்களா? எப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களோ நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிவிட்டீர்கள். அதாங்க இந்த உலகம் முழுவதையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிற சாத்தானுடைய கரங்களுக்குள்ளே இருந்திருக்கிற போது இயேசுவே இரட்சகர் என்றும் எனக்காக இரத்தம் சிந்தினார் என்றும் விசுவாசித்து, ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பை, உம்முடைய மீட்பை எனக்கு அருளி செய்யுங்கன்னு நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்ததற்கு பிறகு நாம் சாத்தானுக்குள்ளிருந்து தேவனுக்குள்ளே வந்து விடுகிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்திற்குள் வந்துவிட்டோம். பாவத்திற்குள்ளிருந்து பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ளாக நாம் வந்து விடுகிறோம். பிசாசானவனின் வலையிலிருந்து, பிசாசானவனுடைய ராஜ்யத்திலிருந்து, பிசாசானவனுடைய கட்டுக்களிலிருந்து, அவனுடைய எல்லைகளிலிருந்து நாம் வெளியே வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாகிவிட்டோம். ஆண்டவருடைய சன்னதியிலே ஐக்கியமாகிவிட்டோம். எனவே எப்பொழுதுமே கூட பிசாசானவன் நம்மை தள்ள வேண்டும் என்று, மறுபடியும் தன்னிடத்தில் இழுத்துக்கொள்ள வேண்டும் என்று, பாவத்துக்குள் தள்ள வேண்டும் என்று, பாவத்துக்குள் வீழ்த்த வேண்டும் என்று அவன் முயற்சி செய்து கொண்டேதான் இருப்பான். அதனால்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே ஒரு போராட்டம். இன்னும் நாம சரீரத்தில் தானே இருக்கிறோம். இந்த உலகத்தின் அதிகாரியான சாத்தான் இருக்கிற உலகத்திற்குள் தானே இருக்கிறோம். பழைய பாவ சுபாவங்களோடு இருக்கிற சரீரத்திற்குள் தானே இருக்கிறோம். அதனால இந்த உலகம் கவர்ந்து கொண்டே தான் இருக்கும். சாத்தானும் நம்ம எடுத்துக்கொண்டே இருப்பான், சரீரமும் இடறிக்கொண்டே இருக்கும். இவள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஆவிக்குரிய பிரகாரமான பலன் அவசியம். ஆவிக்குரிய பிரகாரமான அந்த வல்லமைக்கு மூல காரணம், ஆதாரம் என்பது ஜெபம்தான். தேவனோடு கனெக்ட் ஆகிற போது நீ பலனுள்ளவனாகிறாய், நீ ஞானமுள்ளவனாக ஆகிறாய், நீ ஆவிக்குரிய பிரகாரமான அறிவை பெற்றுக் கொள்ளுகின்றாய், பிசாசானவனுடைய தந்திரங்களை கண்டுபிடிக்கக்கூடியவனாகிறாய், உலகத்தின் புறம் ஈர்க்கப்படாமல் தேவனை பற்றி கொண்டு இருக்கின்றாய். எனவேதான் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே 6வது அதிகாரம் 10வது வசனத்திலே, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தருடைய மகா வல்லமையின் அடிப்படையில் அவருடைய பலனை பெற்று அவருக்குள் பலப்படுங்கள். கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய பலனை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு அவசியமானது முழங்கால் ஜெபம், விசுவாசத்தோடு கூடிய ஜெபம். ஏனென்றால் நாம் பிசாசின் தந்திரங்களை எதிர்கொள்ள வேண்டும் என்றால், இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளையும் வானமண்டல பொல்லாத ஆவிகளையும் எதிர்கொள்ள தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும் என்றும், அதேபோல சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்வது மாத்திரமே போதாது என்றாலும், அதாவது ஒரு பிஸ்டலை கையில் வச்சுக்கிட்டு இருந்தா அது போதுமாக? அது லோட் பண்ணி இருக்கணுமா இல்லையா? லோடடா இருக்கணுமா இல்லையா? அதாவது நீங்க ஒரு கார் வாங்கிட்டா மட்டும் போதுமா? அதோட டேங்க் நிரப்பப்பட்டு இருக்கணுமா இல்லையா? அதே போல நாம் ஒரு வேளை ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட, ரட்சண்யம் என்ற தலைச்சீராவை அணிந்திருக்கிறேன், சத்தியம் என்ற கச்சையை கட்டியிருக்கிறேன், தேவனுடைய மகிமையை பெற்றிருக்கிறேன், ஆயத்தம் என்ற பாதரட்சியை அணிந்திருக்கிறேன், வசனம் என்ற பட்டயத்தையும் விசுவாசம் என்ற கேடகத்தையும் பற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் மாத்திரம் போதாது. அவைகள் எல்லாவற்றையும் அணிந்து கொண்டு, கவனிங்க 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன்.
எபேசியர் 6:18. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள், எந்த சமயத்திலும், கவனிங்க, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, அதாவது பாருங்க, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். தேவன் அருள் இருக்கிற சர்வாயுத வர்க்கத்தை ஆக்டிவேட்டடாவே வச்சிருக்கணும்னா ஜெபம் அவசியம். தேவனோடு கூட ஐக்கியம் அத்தியாவசியம். அதாவது எல்லா சமயத்திலுமே தேவ ஆவியானவரோடு கனெக்ட் ஆகி எல்லா சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும். எத்தனை விதமான ஜெபம் இருக்குன்னு கேட்க தோணுதில்ல? ஆமாங்க, எத்தனையோ விதமான ஜெபம் உண்டு. இப்படி எல்லா விதமான வேண்டுதல் விண்ணப்பம் என்றால் நாம மன்றாடி செய்கிற ஜெபம், பெருமூச்சோடு செய்கின்ற ஜெபம், ஆபத்து காலத்திலே செய்கிற ஜெபம் என்று உண்டு. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்திற்காக வேண்டுகின்ற விண்ணப்பங்கள் உண்டு. தேவனுடைய ஞானத்திற்காக மன்றாட வேண்டி இருக்கிறது. தேவனோடு கூட நடப்பதற்கும் ஜெபம் அவசியமாயிருக்கிறது. தனிமையிலே செய்கிற ஜெபம் உண்டு, ஆலயத்தில் எல்லோரோடும் சேர்ந்து செய்கின்ற ஜெபம் உண்டு, குடும்ப ஜெபம் உண்டு, நண்பர்களோடு இணைந்து செய்கிற ஜெபம் உண்டு, தனிமை ஜெபம் உண்டு, சத்தமிட்டு செய்கிற ஜெபம் உண்டு, உபவாச ஜெபம் இருக்கிறது, கண்ணீரின் ஜெபம் இருக்கிறது, பற்றுதலோடு செய்கிற ஜெபம், முறையிடுகிற விண்ணப்பம், மன்றாடுகிற ஜெபம், இடைவிடாத ஜெபம் என்று சொல்லிக்கிட்டே போலாம். நம்முடைய ஜெபங்கள் அந்தந்த சந்தர்ப்பங்களிலே அந்தந்த தேவைகளுக்கு ஏற்றபடி, அந்தந்த சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கு ஏற்றபடி ஆவியினாலே, நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியினாலே நாம் எப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டுமோ, எப்பொழுது யாருக்காக செய்ய வேண்டுமோ, எப்பொழுது எதற்காக செய்ய வேண்டுமோ என்பதை பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஏவி நம் மூலமாக உச்சரிக்க பண்ணுகின்ற உண்மையான ஜெபத்தை தேவனே கற்றுத்தருகிறார். நீங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லுகிறீர்கள், ஏதோ கொஞ்ச நேரம் அப்படி இப்படி ஏதோ சொல்லிட்டு ஆமேன்னுட்டு போறது இல்லைங்க. தானியேல் ஒரு நாளைக்கு 3 முறை ஜெபித்தான் என்பதனால நாங்களும் கூட 3 முறை சாப்பிட்ற மாதிரி 3 முறையும் 3 ஜெபம் பண்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது போதாதுங்க. தானியேல் அவனுடைய சமயத்தில் பகிரங்கமாய் முழங்கால் படிட்டு ஜெபித்தான். ஏனென்றால் எல்லா நேரத்திலும் முழங்கால் படிட்டு ஜெபிப்பது முடியாதுதான். தானியேலும் கூட நாட்களில் மிகுந்த பொறுப்புகள் உடையவனாக இந்த தேசத்தில் இருந்தான். எனவே அவனுக்கு அநேக காரியங்களிலுடைய பொறுப்பு இருந்தது. அதே நேரம் ஜெபத்தின் வல்லமைதான் அவனுக்கு ஞானத்தை தந்தது, இருதய சுத்தத்தை அருளியது, தேவ வல்லமையை நிரூபிக்கக்கூடிய கிருபையை அருளுகிறது என்பதை அவன் உணர்ந்திருந்ததினால் தேவனோடு கூட கனெக்ட் ஆயிட்டே இருந்தான். அதாவது இடைவிடாத ஜெபங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தவன் அந்தந்த சந்தர்ப்பத்தில் முழங்கால் படிட்டு சத்தமிட்டு ஜெபித்திருப்பான். இன்னும் சில சந்தர்ப்பங்களில் மன்றாட்டு ஜெபத்தை ஏறெடுத்திருந்திருப்பான். இன்னும் சில வேளைகளில் தன் அறைக்கு சென்று கதவை மூடி அவன் ஜெபித்திருக்கலாம். இன்னும் சில சந்தர்ப்பங்களில் எல்லோரோடு சேர்ந்து ஜெபிக்கும்படி எல்லோரையும் உற்சாகப்படுத்தி கூட அவன் ஜெபித்திருந்திருக்கலாம். எது எப்படியாக இருந்தாலும் ஜெபம் என்பது இதை கொஞ்ச நேரம் பண்ணிட்டு அப்படியே விடுறது இல்லைங்க. ஜெபமே மூச்சு என்று சொன்னான் ஒரு தேவ மனிதன். அதாவது சுவாசம் எவ்வளவு நேரம் நீங்க பண்ணிக்கிட்டே இருப்பீங்க? சுவாசம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்குல்ல. நிமிஷத்திற்கு ஏறக்குறைய 23 தடவை சுவாசம் என்பது நடந்து கொண்டேதான் இருக்கிற விஷயம். அதுதான் இடைவிடாத ஜெபம் என்றால். எப்படி நாம் தொடர்ந்து சுவாசித்துக் கொண்டே இருக்கிறோமோ அவ்விதத்தில் தான் நம்முடைய வேண்டுதல்கள், நம்முடைய விண்ணப்பங்கள் தேவனுடைய சந்நிதியிலே சேர வேண்டும் என்று ஜெபிப்பது, அதன் மூலம் அவர் அருளுகிற சமாதானத்தை, அவர் தருகிற பதிலை தொடர்ந்து பெற்றுக்கொண்டு ஆண்டவரை துதிப்பது என்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நாட் ஒன் வே. தேவனோடு பேசுவது, அதேபோல் தேவனுடைய வார்த்தையை கேட்பது. ஜெபத்தின் வேளை என்பது காத்திருக்கும் வேளை. ஜெபத்தின் வேளை என்பது நாம் மறுரூபப்படுகின்ற வேளை. ஜெபத்தின் வேளையிலே நம்முடைய இருதயங்கள் மாற்றப்படுகிறதற்கான புதுப்பிக்கக்கூடிய ஒரு வேளை. அதாவது நாம் ஜெபம் செய்கிற போது அநேக வேளைகளிலே நம்முடைய ஜெபத்திலே நாம் நினைப்பது ஒன்றாக இருந்தால், நாம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஜெபிக்கிற பொழுது
பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய சித்தத்தின்படி நம்மை அறியாமலேயே நம்முடைய உதடுகளின் வாயிலாக அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படுகிற வாய்ப்பை உண்டாக்குவார். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகும் கூட நாம் தோற்று போய் கொண்டே இருக்கிறோம், சோர்ந்து போய் விடுகிறோம், அல்லது இடறிக்கொண்டே இருக்கிறோம், இடறி விடுகிறோம், சோதனைக்குள் விழுந்து விடுகிறோம் என்று அநேகர் இந்நாட்கள்ல விசுவாசிகள் கூட சொல்வதை நாம் கேட்கிறோம். கொஞ்ச காலம் நல்லா இருந்துட்டு அதுக்கப்புறம் பின்னிட்டு போறவங்களை கூட நம்ம பார்க்கிறோம். இதற்கு காரணம் என்னவென்றால், நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை தொடர்கிற வகையில சகல விஷயங்களிலும் எல்லா சமயத்திலும் சகலவித வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் செய்து சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணுகிற வேண்டுதலோடும் விழித்திருந்து என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேண்டும். சகல பரிசுத்தவான்களுக்காகவும் ஜெபம் பண்ணணுமா? ஒருத்தனுக்கு மாத்திரம் இல்ல. உதாரணம் சொல்றேன் பாருங்க. உங்க வீட்டில் இருக்கிறவங்க, அதாவது நீ மட்டும்தான் உங்க வீட்டில் ரட்சிக்கப்பட்டிருக்கிற, நீ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, உங்க வீட்டில் இருக்கிறவங்க யாருமே ஆண்டவர் தெரியாது, அவங்க ஜெபிக்க மாட்டாங்க, ஜெபிக்கவும் தெரியாது. அப்போ நீ உன்னுடைய விசுவாசத்தை எப்படி காத்துக்கொள்ள முடியும்? அந்த குடும்பத்தில் உன்னுடைய மனைவி உன்னோடு ஒருமனப்படாவிட்டால் உன்னால என்ன சாதிக்க முடியும்? உன்னுடைய பிள்ளைகள் கூட உனக்கு அனுகூலமாக நீ சொல்லுகிறபடி உன் வழி நடத்துதலில் நடவாமல் இருந்தா உனக்கு என்ன பிரயோஜனம்? அதனாலதான் நாம நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக விண்ணப்பம் பண்ணணும். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ்க்காக, நம்முடைய கலீக்ஸ்க்காக கூட ஜெபிக்கணும். ஆக்சுவலா உலகத்தில் இருக்கிற எல்லோருக்காகவும் நாம ஜெபிக்கணுங்க. ஏனென்றால் ஏதோ ஒரு தேசத்துல ஏதாவது ஒன்று நடந்தா அது இன்னைக்கு எல்லா தேசத்தையும் பாதிக்குதா இல்லையா? எனக்கு அதை பத்தியில என்ன கவலை என்று நினைத்தால் நமக்கும் கூட நஷ்டமெல்லாம் வருதா இல்லையா? அதனாலதான் ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக, பிரபுக்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே நாம் உண்மையாக ஜெபிக்கிற பொழுது நம் ஜெபத்தினாலே நம் தேசம் ஆசீர்வதிக்கப்படும், இந்த உலகமே ஆசீர்வதிக்கப்படும். பிரஜைகள் ஆண்டவருடைய பாதத்தண்டையிலே வருவார்கள். ஜெபம் என்றால் நம்முடைய தேவைகளுக்காக மட்டும் விண்ணப்பம் பண்ணிட்டு ஆமென்னு சொல்றதில்லை. ஒரு விசாலமான இருதயத்தோடு, அதாங்க சொல்லப்படுது, சகல பரிசுத்தவான்களுக்காகவும். எங்க சபை ஆசீர்வதிங்க ஆண்டவர் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. எங்க பாஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க அப்படின்னு ஜெபிச்சுட்டு பேசாம இருப்பாங்க சில பேர். கவனிங்க, ஒரு பாஸ்டர் எங்கோ ஒரு இடத்துல ஏதோ தப்பு பண்ணிட்டா அந்த தாக்கம் என்பது கிறிஸ்தவ பாஸ்டர் எல்லாரும் மேலேயும் வருதா இல்லையா? இந்த பாஸ்டர்ஸ் எல்லாருமே இப்படித்தான் இருக்காங்க என்கிற வார்த்தையை நாம் கேட்கிறோமா இல்லையா? ஒரு கிறிஸ்தவன் ஒரு சபையிலே செய்யக்கூடாத ஒன்றை செய்துவிட்டால் இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாமே இப்படித்தான் என்கிற குற்றச்சாட்டு தேவநாமம் தூஷிக்கப்படும்படி ஆகிவிடுகிறது அல்லவா? எனவே நாம் சகல பரிசுத்தவான்களுக்காகவும், ஒவ்வொரு தேவ மனிதனுக்காகவும், எல்லா சபைக்காகவும் உண்மையான தேவனுடைய மார்க்கத்திலே நடக்கும்படியாக விண்ணப்பம் செய்ய வேண்டும். முழுமையான, கவனிங்க, மன உறுதியோடு. அதாவது லீஷரா, அதாவது ஜெபம் என்பது, கவனிங்க, இட்ஸ் நாட் எ லாட்ரி. அதாவது வந்தா வருது போனா போகுது அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஜெபம் பண்ணிட்டோம், தேவன் தருவாரு, தந்தா தருவாரு, இல்லைன்னா இல்லை, தேவனுடைய சித்தம் நடந்தா நடக்கட்டும், இல்லைன்னா இல்லை என்பது போல் ஜெபிப்பதல்ல. மன உறுதியோடு, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை விட மாட்டேன் என்று மன உறுதியோடு நின்னான் இல்லையா யாக்கோபு? அதே போலதான் ஆண்டவர் இந்த ஜெபத்திற்கு நீர் எனக்கு பதில் தருகிற வரைக்கும் உம்முடைய பாதத்தை விடமாட்டேன், உம்முடைய சன்னதியை விட்டு போக மாட்டேன் என்கின்ற மன உறுதியோடு கூட நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த உறுதி இல்லாத, பற்றுதல் இல்லாத ஜெபத்தினால்தான் இந்த அநேக கேள்விகளுக்கு நமக்கு பதில் கிடைப்பதில்லை. உடும்பு பிடின்னு சொல்லுவாங்கல்ல, உடும்பு தெரியுமாங்க உங்களுக்கு? உடும்பை நாட்களிலே மலையேறுவதற்கு பயன்படுத்துவாங்க. உடும்புன்னா ஒரு மாதிரி ஒரு இந்த சைஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய எலி வடிவத்தில். அதன் உடம்புல ஒரு கயிறை கட்டி அப்படி மலை மேலே தூக்கி அதை போட்டா அந்த மலை அது தன்னோட கால்களால் அப்படியே பற்றிக்கும். அப்படி அது பற்றி கொள்ளும் போது அதை ஆதாரமாக கொண்டு அதை பிடிச்சு அப்படி அது மேல கட்டப்பட்ட கயிறை பிடிச்சு எல்லாரும் ஏறும்போது அது எவ்வளவு பழுவா இருந்தாலும் 4-5 பேர் ஏறினா கூட அந்த வெயிட் எவ்வளவு அதிகமா இருந்தாலும் அந்த உடும்பு பிடி மாத்திரம் விடவே விடாதாங்க. அப்படி இருக்கணும் நம்முடைய விசுவாசம், அப்படி இருக்கணும் நம்முடைய ஜெபத்தினுடைய உறுதி என்பது. பல்லி பிடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. பல்லி பார்த்துருக்கீங்களா? குட்டி குட்டி கால்கள் தான் இருக்கும். சின்ன துணியை வச்சு எப்படின்னா டமால்னு கீழே விழுந்துரும். நம்ம எதுவும் படலைன்னா கூட சில நேரங்களில் அது மேலே ரூஃப் மேலே போயிட்டு இருக்கிறத தவறி டமால்னு கீழே விழுந்துடும். ஏன்னா சின்ன சின்ன கால்கள், அதுக்கு அதில் அப்படி ஸ்ட்ராங்காக பிடிக்க முடியாது.
நிறைய பேரோட விசுவாசம் ஊதுனா பறக்கிற தூசி மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, நம்முடைய ஜெபத்தை ஏதோ பண்ணிட்டு நிறுத்திடுறோம் அல்லது எதுக்காகவோ பயந்துட்டு அப்படியே விட்டுடுறோம். ஆனால் மன உறுதியோடு செய்கிற ஜெபம்தான், விண்ணப்பத்தோடு செய்கிற ஜெபம்தான் நாம் ஆசீர்வதிக்க ஏதுவாயிருக்கும். விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். பாருங்க, இந்த வசனத்துக்குள்ள எத்தனை விஷயங்கள் இருக்கு. எல்லா சமயத்திலும் சகல விதமான வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் பண்ணி சகல பரிசுத்தவான்களுக்காகவும் செய்து முழு இருதயத்தோட செய்து மன உறுதியோட ஜெபம் செய்து விழித்திருக்க வேண்டும். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றால் நாம் எதற்காக ஜெபிக்கின்றோம், என்ன நடக்கிறது, எதற்காக ஜெபிக்கணும், எப்பொழுது ஜெபிக்கணும். இயேசு சொன்னார் அல்லவா, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளரும்படியாக, ஆண்டவருடைய காரியங்கள் உலகம் முழுக்க நிறைவேறும்படியாக இன்று முதற்கொண்டு ஆண்டவருடைய சன்னதியில் எல்லா விதமான ஜெபத்தையும் செய்து விழிப்போடு கூட இருக்கலாமா? ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிற நாங்கள் உம்மோடு கூட ஐக்கியத்தோடு இருக்கும்படியாக, சகமாசமுள்ளவர்களாக இருக்கும்படியாக, எல்லா நேரத்திலும் உம்முடைய சன்னதியிலே வேண்டுதல் செய்து விண்ணப்பம் பண்ணுகின்றவர்களாய் அவைக்குரிய வாழ்க்கையிலே விழுந்து விடாதபடிக்கு, இடறி விடாதபடிக்கு, அவைக்குரிய பிரகாரமான உறுதியையும் பலனையும் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே தொடருகின்ற விதத்திலே இந்த கடைசி காலங்களில் உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு ஜெபத்தை அருளி செய்யுங்க. ஜெபத்தை கற்றுக் கொடுத்து ஜெபத்தின் ஆவியை ஊற்றுங்கப்பா. முழு இருதயத்தோடு கூட விண்ணப்பம் செய்து உம்முடைய அற்புதங்களை காண கிருபை அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலமும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். 8939801234 என்ற நம்பருக்கு உங்கள் ஜெப தேவைகளையும் உங்கள் பிரைஸ் ரிப்போர்ட்ஸையும் அவ்வப்பொழுது தெரிவியுங்கள். அதேபோல ஒருவேளை நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தால் 9100100888 என்ற நம்பருக்கு உங்கள் ஜெப தேவைகளையும் பாரங்களையும் தெரிவியுங்கள். ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக அனுப்புங்கள். ஃபோன் செய்து எடுக்கவில்லை என்று வருந்தாதீர்கள். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்வதையும் ஷேர் செய்வதையும் உங்கள் பெயர் விவரங்களை பதிவிடுவதையும் தயவு செய்து மறந்து விடாதீர்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் முக்கியமாக நம்முடைய ஊழியங்களுக்காக தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் சோசியல் மீடியா ஊழியங்கள் என்று எல்லா ஊழியங்களுக்காகவும் தயவு செய்து தொடர்ந்து நீங்கள் உங்கள் தனி ஜெபத்திலும் உங்கள் குடும்ப ஜெபத்திலும் ஜெபிக்க மறவாதீர்கள். அது இந்த ஊழியத்தை இன்னும் உற்சாகத்தோடு செய்வதற்கு உதவியானதாக அமையும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். அதற்கும் தேவனுடைய மகா கிருபை துணையாயிருப்பதாக.